சேதமடையவில்லை, மயக்கம் வரவில்லை, தளர்ந்து போகவில்லை, அமிழ்ந்து போகவில்லை. இது கர்த்தருடைய செயல் அல்லாமல் வேறு ஏது செயல்? அல்லேலூயா. இது கர்த்தருடைய செயல். சோ காக்கிற தேவன் கடந்து சென்றிருக்கிறார், காப்பாற்றுகிற தேவன் கடந்து சென்றிருக்கிறார். காலையில் ஒரு இட்லியா 2 இட்லியா டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போயிடுவோம் இல்லைன்னா வீட்டில் ஒரு இட்லியை சாப்பிட்டுக்கிட்டு 2 இட்லியை வச்சுருவோம். இந்த ஸ்கூல் மத்தியில் அந்த காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா வெட்கம். நம்ம சாப்பிடுவது வயது நிறைய சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். அதில் ஒரு நடிப்பு. 1 இட்லி 2 இட்லி. ஆனால் வீட்டில் வந்தால் பெரிய வட்டில் வேணும் நிறைய சாப்பிடுது. கையை தட்டுங்க, அதான் உண்மை. நான் எதை சொல்கிறேன்னா, இந்த பிள்ளையும் 1 இட்லியை சாப்பிட்டு போயிருக்கோம், இல்லைன்னா மத்தியானம் ஒரு 2 இட்லியை சாப்பிட்ருக்கோம் இல்லையா? இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் இருந்தால் கொஞ்சம் ரைஸை சாப்பிடும், பாதியை ஆக்கி கொட்டும். விடிய விடிய சாப்பிடாம குளிர்னால கழுத்தளவு ஜலத்தில் சோர்ந்து போகாமல் உடம்பு தளர்ந்து மயக்கம் போட்டு விழாமல் பேச்சத்தம் கேட்கும். கூட்டிகிட்டு போனது பேர் தானே, கூட்டிகிட்டு போனது பேர் தானே. நாய் சத்தம் கேட்கும், தவளை சத்தம் கேட்கும். அங்கேயே ஏன் பாம்பு கூட அங்கே கிணத்துல இருக்கலாம், பாலுங்கிணத்துல பாம்பும் கூட இருக்கலாம். விடியும் வரை காத்தவர் விவசாயி. ஒரு விவசாயி கடந்து போகிறான். பிள்ளைகளுடைய முனங்கள் சத்தத்தை கேட்டு காப்பாற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்கிற நம்முடைய தேவனுக்கு எழும்பி நின்று ஒரு கையை தட்டு கொடுங்க. எழும்பி நின்று ஒரு கையை தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் ஒரு நாளும் உறங்கார், இனி அமரலாம். ஹல்லேலூயா. அதே அவர்களை தான் இன்றைக்கு பேசுகிறார்கள். இப்போ மருத்துவமனைக்கு சேர்த்து ஜலத்தில் விழுந்த ஒரு பிள்ளைய மருத்துவமனைக்கு தான் சேர்ப்பாங்கல்ல. இப்போ சேர்க்கும்படி கர்த்தர் ஒரு விவசாயி அந்த பக்கமாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஆகிய ஒரு விவசாயி மூலமாக ஒரு மருத்துவமனையை சேர்த்துருக்காங்க. இப்பொழுது ஒரு 9:30 ஒரு ஃபோன் வருது காலையில். அந்த பிள்ளை மருத்துவமனையிலேருந்து இறங்கி ஓட போகுது. பிசாசு பிடிச்ச மாதிரி அலறுறா, மறுபடியும் ஓட நிற்கிறான். இப்போ அவளுக்குள்ள 1000 பேய்கள். கையை தட்டுங்க. ஆனால் அவளுக்கு இன்றைக்கே விடுதலை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஆகவே விசுவாசம் என்பது நம்முடைய கரத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு கேடகம். கேடகம் என்பது ஒரு பாதுகாப்பு இல்லையா? நம்முடைய வீடுகளில் அநேக பிரச்சனைகள் வரலாம். போன சனிக்கிழமை எனக்கு இன்னொரு சகோதரன் இறந்து போனான். இன்றைக்கி ஒரு சகோதரன் காலையிலே இறந்து போயிட்டான். சாவு நம்மை தேடி தான் வருகிறது. ஆனால் சாவை துரத்தணுன்னா என்ன வேணும்? விசுவாசம் என்ற கேடகம் நமக்கு வேண்டும். அந்த உலகத்தில் கோடி பணம் இருக்கலாம், ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசம் ஒன்று இல்லைன்னா எல்லாம் வீணாகி போகும். அல்லேலூயா. ஆக ஒரு மனிதனுக்கு தேவை விசுவாசம். அது கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம். விக்கிரங்கள் மேலேயோ சுர்வங்கள் மேலேயோ வேறு எவர் மேல் வைக்கிற விசுவாசம் அல்ல. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கூட என் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வச்சா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு சம கையத்தை. அல்லேலூயா.
ஆகவே கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எந்த வியாதி ஆனாலும் மருத்துவமனைக்கு போகக்கூடாது. இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். அல்லேலூயா. நான் மருத்துவமனைக்கெல்லாம் அனுப்புறது கிடையாது. செத்தா புதைச்சிருவோம், செத்தா புதைச்சிருவோம். ஏன் மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அங்கே காப்பாற்ற முடியாமல் அங்கே புதைக்கிறது? ரெண்டு ஒன்று தானே, ரெண்டு மரணம் தானே. விசுவாசத்தோடு புதைத்தால் பரலோகத்தில் விதை, அபிவிசுவாசத்தில் புதைத்தால் நரகத்திற்கே ஒரு விதை. இப்போ நரகமா பரலோகமா? பரலோகம் தானே வேணும். இந்த உலகம் மாயே தானே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறோம் நாளை கழிச்சு இல்லை. தானே உண்மை. இன்றைக்கி இருக்க பொண்டாட்டியை காணோம், நாளைக்கு இருக்க புருஷனையும் காணோம். இன்றைக்கி இருக்கிற பிள்ளையை காணோம், நாளைக்கு இருக்கிற பெற்றோரை காணோம். உலகம் ஒரு மாயமாய் இருக்கிறது. ஆனால் நிஜமாக இருக்கிற ஒரு உலகம் பரிசுத்த தேவாலயம், பரலோகம். அங்கே நாம் போக வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் வழுகி போகாதீங்க, நழுகி போகாதீங்க. தொண்டை வரைக்கும் வியாதி வரலாம், தொண்டை வரைக்கும் வியாதி வரலாம். வந்து என்ன பண்ணுவீங்க? நானும் ஒரு 25 முறை 100 முறை இல்லைன்னா உங்களை பொருத்தனை வாங்கிட்டு ஒரு 200 முறை உங்களை கூப்பிட்டு சோம் பண்ணியிருப்பேன், விடுதலை வரல. அப்போ என்ன பண்ணுவியா? இப்போ பொருத்தனை வாங்கியாச்சு, விடுதலை தருவார்ன்னு சொல்லி பொருத்தனை வாங்கியாச்சு, ஆனால் விடுதலை தரல ஆண்டவர். அப்போ நீங்கள் எதை என் மேலே கோபத்தை காட்டுவீங்களா? காத்திருப்பது, காத்திருப்பது ஒரு விசுவாசம். கர்த்தர் வருவார். சரி, ஊழியக்காரன் மூலம் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம், விடுதலை வரல. அப்போ ஏசப்பா வருவார் தானே உண்மை. ஒன்று நான் வரணும், இல்லைன்னா ஏசப்பா வரணும். ரெண்டில் ஒரு அது விசுவாசம், காத்திருப்பது. அவை கழுத்துக்கு கீழே அழுகி போனாலும், மொத்தம் அழுகி புண்ணாக போனால் கூட நீங்கள் எதங்க மருத்துவமனைக்கு வைத்தியசாலாம் ஓடி போயிடாதீங்க. விசுவாசத்தை காட்டுங்க. விசுவாசமே உண்மையான ஆன்டிபயாட்டிக், உண்மையான மருந்து விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாதவர்கள் செத்தவர்கள். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே நம்ம என்ன காட்டணும்? உலகத்தை படைத்தவரிடத்தில் உங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை காட்டுங்க. அவர் நல்லா சோதிப்பார், நல்லா புடமிடுவார். எப்படி புடமிட்டாலும் அவருக்குள்ளே இருங்க, ஓடி போயிடாதீங்க. ஓடி போயிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? நானே உன்னை பீறி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன், ஒருவர் உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் கீறி விட்டு பீறி விட்டு, கீறுதல் வேற பீறுதல் வேற. சிங்கம் என்ன செய்யும்? கீறுமா பீருமா? பீரும். நங்குருவங்கிறா கிழிக்கிறதான், தாறு மாறா கிழிக்கிறது சிங்கம். வெறும் கத்தியால் கிழிக்கிறது கிழித்தல். ஆக நங்குருவங்கிறா உங்களை கிழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன், ஒருத்தம் கூட உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆகவே இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற நம்பிக்கை சிறிதும் சேதமடையாதபடி பார்த்து கொள்ளுங்க. விசுவாசம்தான் வீடு. வீடை சுத்தமாக வச்சுருக்கீங்களா இல்லையா? வச்சுருக்கீங்க. உடம்பை சுத்தமாக வச்சுருக்கீங்களா இல்லையா? வச்சுருக்கீங்க. விசுவாசத்தையும் சுத்தமாக பாதுகாத்துக்கிடுங்க. விசுவாசம் இருந்தால் காற்றில் கூட நடக்கலாம், காற்றில் கூட நடக்கலாம். விசுவாசம் இருந்தால் ஜலத்தில் கூட நடக்கலாம். சரியா? ரெண்டு இருக்குது. அப்போ இந்த புல்லை, கிணத்துக்குள்ளே கிடக்கிற புல்லை கழுத்தோட தண்ணியில் எவ்வளோ இருக்கும்? கழுத்தில் தண்ணியில் எவ்வளோ இருக்கும்ல, மொத்த உடம்பு ஐஸ் மாதிரி ஆயிரும். விரைச்சி விரைச்சி செத்துருப்பான், இல்லை ஜுரம் அடிச்சு செத்துருப்பான். பிழைக்க வச்சிருக்காருல, அவர்கள் காட்டின விசுவாசம் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும்
கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு பயம் நீக்கி பாதுகாப்பார் அந்தி சந்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே உலகத்திலே மிக பெரியது எது? விசுவாசம். உலகத்திலே மிகப்பெரிய தொட்டி பாலம் எது? மாத்தூர் தொட்டி பாலம். நமக்கு விசுவாசம் என்ற பாலம் தான். சரியா? விசுவாசம் என்ற பாலம் இருந்தால் அவர் பக்கத்தில் போகலாம். பாலம் எது? ரெண்டு இடத்தை சேர்க்கிறது இல்லையா? அது நதியில் நம்ம நடந்து போக முடியாது. ஆனால் நதியில் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தையும் நடந்து போகலாம். அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் பரலோகத்தையும் பூமியை இணைக்கிற ஒரே ஒரு பாலம் விசுவாசம் என்ற பாலம். ஒரு காலம் இடிக்கப்படாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு சும்மா கையை தட்டுங்க. இது ஜஸ்ட் ஆலோசனை தான். இனிதான் வெடிக்கட்டு கம்பம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. இப்போ எந்த குடும்பம்? தட்ஸ் த பாயிண்ட். யாருக்கு இந்த அற்புதம்? ஸ்டீவன் வேலூர்லேருந்து வந்து அடிக்கடி ஒரு சாட்சி சொல்லிட்டு போவார்ல, அவர் ஃபேமிலியில். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் வித்துன்னு சொல்லுவேன். இவ்வளோ பிள்ளைகளை என்ன சொல்லுவேன் சில நேரங்களில்? ஏன் வித்து? நீ செங்கல்பட்டில் இருந்தாலும் சரி, சீர்காழியில் இருந்தாலும் சரி, வைத்தீஸ்வரர் கோயிலில் இருந்தாலும் சரி, அடைக்கலாபுரத்தில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, நுங்கம்பாக்கத்தில் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு சாத்தான் போனா நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அவர் வீட்டில் இது 2வது சம்பவம். அவர் உறவினர் குடும்பத்தில் 2வது சம்பவம். ஒரு சம்பவம் மருத்துவமனையில் கைவிடப்பட்ட பிள்ளை மரித்து வீட்டிலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. அடக்கத்துக்குரிய நாளும் நேரம் சொல்லி ஆட்களை வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸும் ரெடியாக இருக்கிறது, வாகனங்களும் வந்து கொண்டிருக்கிறது, ஜனங்களும் திரளாய் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இது பழைய பிரமாணம் இல்லை, புதிய பிரமாணம் இல்லை, வெளிப்பாடும் இல்லை, ஜீவோலி ஜபக்கோபுரம் என்ற பிரமாணத்தில் நடந்த மிராக்கள். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. அப்பொழுது என்ன நடந்திருக்கிறது சொன்னால், ஸ்டீவனுக்கு தகவல் போகிறது, பிள்ளை மரித்து விட்டாள். அக்கா பிள்ளை, வாலிப பிள்ளை, 10-19 வயசு இருக்கிற பிள்ளை. இவர் உடனே ஓடி போய் வீட்டிற்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, ஒரு பாட்டில் ப்ரேயர் ஆயில், நீங்கள் போகும்போதெல்லாம் ப்ரேயர் ஆயிலாம் காலி பண்ணிட்டு போங்க. வியாபாரம் இல்லை, மகிமை. உங்கள் வீடுகளில் தங்குறதுக்கு சொல்கிறேன். இங்கே வாரவங்க எண்ணெய் இல்லாமல் போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபித்தால் அந்த விசுவாச ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அந்த விசுவாச ஜெபம் கேட்கப்படும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இந்த சகோதரன் எண்ணெய் எடுத்துக்கொண்டு நிறைய ஆட்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில் டெட் பாடியை வாயை புழக்கிறார். ஆனால் பிளக்க முடியலை, பற்கள் எல்லாம் போண்டிருக்கிறது. ஆனாலும் சிரமப்பட்டு வாயை திறந்து எண்ணெயை ஊற்றினார். முழங்கால் படிட்டு ஏசப்பான்னு சொன்னார். பிள்ளை எலும்பு உட்கார்ந்தாள். உற்சாம கையை தட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மரித்தவன் பிழைப்பான். மரித்தவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் இந்த ஊழியத்தில். ஆனால் உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மரிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கணும். அப்போ நமக்கு டெட் பாடி, நம்ம டெட் பாடி ஆக போகிறதில்ல. நமக்கு ஒரு பாக்ஸ் தேவையில்லை. நமக்கு ஒரு பாக்ஸ் தேவையில்லை. இல்லைன்னா ஒரு பாக்ஸில் நம்ம வச்சு என்ன பண்ணுவாங்க, 6 அடி 4 அடியை குண்டு தோண்டி
இவன் எலும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சைடெல்லாம் காங்கிரீட்டு போட்டு நல்லா ஸ்லாபை போட்டு மூடி அதுலேயும் சாந்து இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருவாங்க. மண் போய் சிமெண்ட்டு நீ ஊறி கடை மண்ணோட மண் மக்காதுன்னு சொல்லிட்டு அல்லேலூயா. அது நம்ம மேலேயும் அடுத்து என்ன பண்ணுவான், யார் நின்று மிதிப்பானுவான் டெட் பாடி மேலே. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு சாவே வரக்கூடாது. அவர் வரப்போகிறார், அவரை கையை பிடிச்சி போகிறோம். இதான் நம்முடைய கான்செப்ட். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சத்தமிட்டு கையை தட்டுங்க. அல்லேலூயா. வாரும் ஐயா